நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டத்திற்கு உயர் ரக போதை மாத்திரைகளை சப்ளை செய்து வந்த போதை மாத்திரை கும்பல் தலைவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குஜராத்திலிருந்து கொரியர் மூலம் தமிழ்நாட்டில் போதை மாத்திரைகளை சப்ளை செய்து வந்த சம்பவம் வெட்ட வெளிச்சமானது எப்படி? தமிழ்நாட்டில் இருந்து குஜராத்திற்கு விமானத்தின் மூலம் சென்ற நாமக்கல் போலீசார் 24 மணி நேரத்தில் முக்கிய குற்றவாளியை கைது செய்துள்ளனர். உயர் ரக போதை மாத்திரைகளை உபயோகித்து போதைக்கு அடிமையான இளைஞர்களின் நிலை என்ன? போதை மாத்திரைகளை சப்ளை செய்து வந்த குஜராத் கும்பலின் பின்னணி என்ன? நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உயர் ரக போதை மாத்திரைகளின் புழக்கம் அதிகரித்துள்ளதாக உள்ளூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணனுக்கு தகவல் தெரிவித்த அதிகாரிகள் தனிப்படை அமைத்து குமாரபாளையத்தில் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அப்போது ஆள் நடமாட்டம் இல்லாத நகரின் மூலை முடுக்குகளில் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த இளைஞர்கள் பலரை போலீசார் மடக்கி பிடித்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட சோதனையில் உயர் ரக போதை மாத்திரைகளை அட்டை அட்டையாக வாங்கி உபயோகித்தது தெரிய வந்தது. இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக 15 பேரை கைது செய்த குமாரபாளையம் போலீசார் அவர்களை காவல் நிலையத்தில் வைத்து தீர விசாரித்தனர். அதில் ஆன்லைன் மூலம் குஜராத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட உயர் ரக போதை மாத்திரைகளை உள்ளூரில் ஒரு கும்பல் விற்று வருவதாக தெரிய வந்தது. அவர்களை பிடிக்க தனிப்படை அமைத்த போலீசார் போதை மாத்திரைகளை தமிழ்நாட்டில் சப்ளை செய்யும் குஜராத் கும்பலுக்கும் ஸ்கெட்ச் போட்டுள்ளனர். அதில் போதை மாத்திரை கும்பல் தலைவன் சித்திக் சௌத்ரி என்கின்ற தினேஷ்குமார் குஜராத்திலிருந்து போதை மாத்திரைகளை விற்று வந்தது தெரிய வந்தது. இந்த நிலையில் உடனே விமானம் மூலம் குஜராத் சென்ற நாமக்கல் போலீசார் முக்கிய குற்றவாளியான தினேஷ்குமாரை கைது செய்தனர். அவரை நாமக்கல் அழைத்து வந்து விசாரித்ததில் கொரியர் மூலம் போதை மாத்திரைகளை அனுப்பி வைத்து நாமக்கல், ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் சப்ளை செய்து வந்தது தெரிய வந்தது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து கொரியர் சர்வீஸ் மூலமாக போதை மாத்திரை இந்த பகுதியில் சப்ளை செய்யப்பட்டு இங்கிருக்கு மற்றவர்கள் மூலமாக விற்பனை செய்வது தெரிய வந்தது. ஸோ இதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் 15 நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த போதை கும்பலுக்கு மாத்திரைகளை கொரியர் மூலமாக அனுப்பி வைத்து இதற்கு மூளையாக செயல்பட்ட தினேஷ்குமார் சௌத்ரி என்ற நபர் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நேற்று இரவு கைது செய்யப்பட்டு இன்று இங்கு அழைத்து வரப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இவரிடம் விசாரணை செய்து மேலும் 3 இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனையடுத்து பிடிபட்ட தினேஷ்குமார் மீது வழக்கு பதிந்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். டப்பண்டடால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வலி நிவாரணியாக மருத்துவர்களோட பரிந்துரையின் அடிப்படையில் சில நோயாளிகள் அவங்க மட்டும் எடுத்துக்கக்கூடியது. அது மருத்துவர்களோட நேரடி கண்காணிப்பில் மட்டும்தான் அதை பண்ணணும். இதை மருத்துவர்களோட நேரடி கண்காணிப்பு இல்லாமல் தானாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிட்டு அதுவே போதையாக மாறிடும். அதே போல் ஸ்கூலில் டீச்சர்ஸ் அண்டு ப்ரொஃபஸர்ஸ் ஏதாச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணால் அவங்களுக்கு தனி கவுன்சிலிங் கொடுத்து அதிலிருந்து அவங்களை மீட்டெடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகம் பண்ணிக்கும். மேலும் போதை மாத்திரை வழக்கு தொடர்பாக விசாரணை செய்யப்பட்டு இதில் தொடர்புடையவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் தெரிவித்துள்ளார். முழுக்க இதே போல தகவல்களை சேகரிக்கிறதுக்கு அங்கங்கே உளவுத்துறை கான்ஸ்டபிள்ஸும் தகவல்களை திரட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம எப்படி இந்த தகவல் நமக்கு நம்ம எடுத்தோமோ இதோட ஸ்டோரியை எல்லா இன்ஸ்பெக்டருக்கும் ஷேர் பண்ணி அவங்க லிமிட்லையும் இதே போல எதுவும் இல்லாத அளவுக்கு இருக்கு. குஜராத்திலிருந்து போதை மாத்திரைகள் பார்சலை கொரியர் மூலம் அனுப்பி தமிழ்நாட்டில் விற்று வந்த முக்கிய குற்றவாளி நாமக்கல் போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.